ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிசி மேக்ஸில் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம். மோகன் ருபீஸ் 10,000 5% வட்டி விதத்தில் எத்தனை வருடங்களில் ருபீஸ் 11,000 பெறுவார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவன் அசல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000, அப்போது பி வந்து 10,000. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா அவன் 11,000 அவன் கைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 11,000 அவன் கைக்கு வருது அப்படின்னா அவன் வட்டி வீதம் கொடுத்துட்டான், 5% வட்டி வீதம் கொடுத்துட்டான். அப்போ எத்தனை வருடங்களில் இல்லையா, எத்தனை வருடங்களில் இந்த 11,000 வரும் அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து என்னென்னா டி கேட்குறான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். தனி வட்டி எவ்வளோனா அவன் 10,000 தான் அவனுடைய அசல், ஆனால் 11,000 இருக்குது. அப்போ 100,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஏன்னா 11,000லேருந்து 10,000 கழிச்சோம்னா 1000 ரூபாய் அதிகமாக. அப்போ இதுதான் வந்து என்னது வட்டி. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5% வட்டி வீதம். இப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு PRT/100 இல்லைங்களா. எஸ்ஐ வந்து எவ்வளோனா 1000, அசல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்ட்டு டி தெரியாது பை 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு டி தானே வேணும். ஸோ இப்போ இங்கே 1000, இந்த 100 இந்த 5 இந்த பக்கம் வந்து வகுத்தில் ஆகிடும், இல்லை வகுத்தில் வந்துடும். 100 ஈக்குவல் டு டி. இந்த 2 0 அடிச்சிடலாம். இந்த 5க்கும் 10 அடிச்சா 2. அப்போ டி ஈக்குவல் டு 2 ஆண்டுகள். அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை வருடங்களில் 3 மடங்காக மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தரமாட்டாங்க, அசல் என்னன்னு தரமாட்டாங்க. ஸோ வருடங்கள் கொடுக்கல. ஸோ வட்டி வீதம் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ 3 மடங்காக மாறும், இல்லை 4 மடங்காக மாறும், 5 மடங்காக மாறும். ஸோ கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு ஷார்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அப்படின்னு சொன்னால் சரிங்களா. 3 மடங்கு அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு சமம் அப்படின்னா 200க்கு சமம். 5 மடங்குன்னு சொன்னால் 400 போடணும். 4 மடங்கு அப்படின்னா 300 போடணும். ஸோ அதாவது 3 மடங்கு அப்படின்னா ஒரு 100 கழிச்சுணும், அதாவது 200. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 200. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். n இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 200. ஸோ இந்த என்னன்றது என்ன அப்படின்னா அதுதான் வந்து எத்தனை வருடங்கள்னு கண்டுபிடிக்கணும் n. இந்த ஆறுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி வீதம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 8% வட்டி வீதம். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் n இன்ட்டு 8 ஈக்குவல் டு 200. ஓகேங்களா. ஸோ அப்போது நமக்கு n தான் வேணும். அப்போ 200/8. அப்போ n ஈக்குவல் டு இந்த 8க்கு 4 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 2×8 50, மறுபடியும் 2 தான் அடிச்சா 25. அப்போ n ஈக்குவல் டு 25 ஆண்டுகள் ஆகும். 8% வட்டி விகிதத்தில் ஒரு அமௌண்ட்டை 3 மடங்கு ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 1000 ரூபாய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசல் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது 3 மடங்குனா 3000 மாறுறதுக்கு 3 மடங்காக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா இந்த 8% வட்டியில் 25 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு தொகையை 15% தனி வட்டி விகிதத்தில் தனி வட்டி கொடுக்கும் எத்தனை வருடங்களில் அது 4 மடங்காக மாறும். ஸோ 4 மடங்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் நம்ம 300. அப்போது n இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 300ன்னு எடுத்துக்கணும். 4 மடங்கு. 5 மடங்குன்னு சொன்னால் 400, 6 மடங்குன்னு சொன்னால் 500. ஸோ இப்போ இங்கே n தான் தெரியாது, ஆர் வந்து 15% வட்டி 300. நமக்கு n தான் வேணும். அப்போ 300/15. அப்போ n ஈக்குவல் இந்த 15க்கு அடிச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 ஆண்டுகள். 20 ஆண்டுகள். ஸோ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2×5 30. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிசி மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராதிகா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் ரூபாய் 5,000 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 2ஆம் ஆண்டின் முடிவில் பெறும் தனி வட்டியும் மொத்த தொகையும் காண்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணுறது வந்து 5,000. ஸோ எத்தனை ஆண்டுகள்னா 2 ஆண்டுகள். ஓகேங்களா. வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 11%. அதாவது
இப்போ வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி பை 100. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த பின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசல், நம்ம கொடுக்குற தொகையை அசல் பிரின்சிபல் சொல்லுவாங்க. ஸோ ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம், ஆண்டுகள். அது இயர் கொடுத்தாலும் சரி, நாட்கள் கொடுத்தாலும், மாதம் கொடுத்தாலும் நம்ம அதை மாற்றிக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா பி கொடுத்துட்டாங்க, 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு, ஸோ பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11% கொடுத்துருக்காங்க. ஆண்டுகள் டி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5000 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து பியோட வேல்யூ 5000, ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ட்டு டி வந்து 2/100. ஸோ இப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு வட்டி, தனி வட்டி ஈக்குவல் டு, இப்போது 50 இன்ட்டு 11 இன்ட்டு 2, 550 இன்ட்டு 2 1100. ஸோ 1100. அப்போ தனி வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 1100 ரூபாய் அவருக்கு வட்டி கிடைக்கும். சரி, இப்போ அடுத்து என்ன கேட்குறேன்னா தனி வட்டி கண்டுபிடிச்சு அடுத்தது மொத்த தொகை கேட்குறாங்க. ஸோ மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லனா அமௌண்ட், மொத்த தொகைனா அமௌண்ட் ஏன்னு சொல்லுவோம். ஏன்னா அமௌண்ட் மொத்த தொகை. ஸோ மொத்த தொகை என்னென்னா நம்மளுடைய அசலையும் வட்டியும் கூட்டிக்கணும், பி ப்ளஸ் எஸ்ஐ. ஸோ பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ப்ளஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1100. ஸோ நம்ம கூட்டினீங்கன்னா நமக்கு 6100 ரூபா வந்து. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6100 ரூபா, மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா 6100 ரூபா. அடுத்தது ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம், தனி வட்டி மற்றும் மொத்த தொகை காண்க. இப்போது போன சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாட்கள் கொடுத்துருக்காங்க. 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதத்தில் தனி வட்டி எவ்வளோ, மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நாட்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வருஷமாக மாற்றணும். வருஷத்துக்கு மாற்றும் போது, ஆண்டுக்கு மாற்றும் போது என்ன பண்ணால் இதை 365 வகுக்கணும். அதாவது ஒரு வருஷன்றது 365 நாள் இல்லையா? ஸோ அப்போ 219 365 வகுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி வந்து பார்த்தீங்கன்னா 6750, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 10%, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 219/365. இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 365 வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்பிள் அடிச்சுன்னா 721 339. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 365 இல்லைங்களா, 1 2 3 6. ஸோ 3 வாய்ப்பில் வராது. ஸோ 73வது வாய்ப்பில் அடிச்சோம்னா 73 இன்ட்டு 3 வந்து 219, 73 இன்ட்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா 320. அப்போ 3/5 வரும். ஸோ 3/5. இப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு PRT/100. ஸோ பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6750 இன்ட்டு வட்டி வீதம் வந்து 10, டைம் வந்து 3/5 பை போட்டுக்கலாம், இன்ட்டு ஒரு 100. பையில் பாருங்கள் 100 இன்ட்டு இந்த 3/5 இல்லையா அது. இப்போது இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5க்கும் இந்த 675 அடித்தா 1 5 5 மீதி 1, 3 5 5 மீதி 2 5 25, 135 இன்ட்டு 1 இன்ட்டு 3. ஸோ நம்ம 135 இன்ட்டு 3ஆல் பெருக்கணும். ஸோ நம்ம 3ஆல் பெருக்கணும்னா 135 இன்ட்டு ஸோ 405. ஸோ அவங்க கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா 405 ரூபாய். ஸோ 405 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது இப்போ என்ன கேட்குறான்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த தொகை கேட்குறான். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. ஸோ
ஸோ பி வந்து 6750 ப்ளஸ் ஒரு 405 வட்டி இல்லைங்களா. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 7155 ரூபா நமக்கு மொத்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 7000 அசலுக்கு 16 மாதங்களில் 1680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதம் கேட்குறாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க, டைம் மாதங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு வட்டி வீதம் கேட்குறாங்க. அதாவது பி வந்து 7000, அதாவது எஸ்ஐ கொடுத்துட்டாங்க. எஸ்ஐ வந்து 1680 16 மாதங்களில். ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா 16 மாதங்கள்னா 16 பை ஒரு வருஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இல்லையா. அப்போ 12ஆல் வகுத்தணும். ஸோ 16 பை 12 வகுத்தீங்கன்னா 4 பை 12 கேன்சல் பண்ணலாம். நாங்கள் 16 4 3 12, அப்போ 4 பை 3. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி பை 100 இல்லைங்களா. ஸோ எஸ்ஐ வந்து நம்ம கொடுத்துட்டாங்க 1680 ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து 7000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்கணும் ஆர். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பை 3 இன்ட்டு இந்த ஒரு 100. இப்போ இதை கேன்சல் பண்ண 2 0 அடிச்சிடலாம். ஸோ 1680 ஈக்குவல் டு 70 இன்ட்டு 6 இன்ட்டு 4 பை 3. நமக்கு 6 தான் வேணும் இல்லைங்களா. ஸோ 6 மட்டும் நிறுத்திக்கிட்டு இந்த சைடு கிராஸ் பண்ணிங்கன்னா ஸோ 1680 இன்ட்டு 3 பை 70 பையில் வந்து 70 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ இந்த 4ஆவது பேருக்கு அடிக்கலாம். 4 16. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 8 0 420. இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். 7க்கும் 7 42 6 18. அப்போ R ஈக்குவல் டு 18%. அப்போ வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 18%.